முன்னொரு காலத்துல ஒரு நாட்டை ஒரு மன்னர் ஒருத்தர் ஆண்டுகிட்டு வந்தாரு. அவருடைய ஆட்சியில எல்லா மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. யாருக்குமே எந்த குறையுமே கிடையாது. யாராவது எது பிரச்சனை வந்தா உடனே அவர் சால்வ் பண்ணி வச்சிருவாரு. மன்னர்கிட்ட மக்கள் நேரடியா பேசலாம், அந்த அளவுக்கு அவர் எல்லாருக்குமே அதிகாரம் கொடுத்து வச்சிருந்தாரு. இப்போ மன்னரோட அரசவையில 3 மந்திரிகள் இருந்தாங்க. அந்த 3 மந்திரிகள் தான் மிகவும் முக்கியமான மந்திரிகள். மன்னர் என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தா கூட அந்த 3 மந்திரிகிட்ட ஆலோசனை பண்ணி தான் எல்லா முடிவுமே எடுப்பாரு. எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தா கூட அந்த மந்திரிங்கிட்ட சொல்லி அவங்க மூலமா தான் அந்த செயல்களை செய்ய சொல்லுவாரு. இப்ப என்னாச்சுன்னா, நாளடைவில் மன்னருக்கு தினம் தினம் சில சில குறைகள் வந்துகிட்டே இருந்துச்சு. அது என்னன்னா, மன்னா நீங்க மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. அது எல்லாத்தையுமே நீங்க உங்க மந்திரிகிட்ட சொல்லி விடுறீங்க. ஆனா அந்த 3 மந்திரிகள்ல ஒரு மந்திரி தான் சரியா செயல்படுறாரு. நீங்க சொல்ற எல்லா வேலைகளுமே சரியா செய்யறாரு. ஆனா இன்னும் இருக்கிற அந்த 2 மந்திரிகள் சரியா செயல்பட மாட்டேங்கிறாங்க. அதுவும் அந்த 3ல ஒரு மந்திரி சரியாவே வேலையே செய்யறது இல்ல. நீங்க கொடுக்குற பணமாகட்டும், நீங்க மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த நல்ல உதவிகளாகட்டும், எதுவுமே சரியா போய் சேர மாட்டேங்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் மட்டும் மன்னருக்கு வந்துகிட்டே இருக்கு. இப்போ மன்னர் அந்த 3 பேர்ல உண்மையிலேயே யாரு நல்லா வேலை செய்யறாங்க, யார் உண்மையிலேயே வேலை செய்யாம ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. மன்னர் எப்படியோ முயற்சி பண்ணி பார்க்கறாரு, 3 பேர்ட்டி பேசி பார்க்கறாரு. ஆனா என்ன பேசினாலுமே உண்மையிலேயே யாரு சரியா வேலை செய்யல அப்படிங்கிறத மன்னரால கண்டுபிடிக்க முடியல. இப்ப மன்னருக்கு ஒரு யோசனை வருது. உடனே அடுத்த நாளே அரசவை கூட்டுறாரு. அரசவை கூட்டிட்டு மந்திரிங்க 3 பேரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு, இங்க பாருங்கப்பா, உங்க 3 பேருக்கும் ஒரு முக்கியமான வேலை ஒன்று கொடுக்குறேன். அந்த வேலையை யாரு முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே மந்திரிகளும், மன்னா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, உங்களுடைய ஆணையை நிறைவேற்றுறதுக்காக தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிகளும் சொல்றாங்க. இப்ப 3 பேரோட கைகள்லுமே 3 பைகள் கொடுக்கப்படுது. இப்ப மன்னர் என்ன சொல்றாருன்னா, பாருங்கப்பா, பக்கத்துல ஒரு பெரிய காடு இருக்கு. அந்த காட்டுல நிறைய பழ மரங்கள் எல்லாமே இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த காட்டுக்கு போயிட்டு எல்லா பழங்களையுமே உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த பைகள்ல நிரப்பி எடுத்துட்டு வாங்க. அதை செக் பண்ணிட்டு தான் யாரு வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே 3 பேருமே சரிங்க மன்னா, நீங்க சொன்னது போலவே செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா குதிரை எடுத்துக்கிட்டு 3 பேரும் வெவ்வேறு திசைகள்ல போறாங்க. இப்போ அந்த 3 மந்திரிகள்ல முதல் மந்திரி இருக்காரு பாத்தீங்களா, அவரு ரொம்ப நல்ல மனிதர். மன்னர் என்ன சொன்னாலும் அதை தட்டாம கேட்பாரு. இப்போ மன்னர் சொன்னது போலவே அந்த காட்டுல இருக்கிற நல்ல சிறந்த பழங்கள் எல்லாத்தையுமே எடுத்து அந்த பையில நிரப்பிக்கிட்டு வராரு. கிட்டத்தட்ட சாயங்காலம் நேரம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பையில முழுவதுமே அந்த காட்டுல இருக்கிற மிகச்சிறந்த பழங்களால நிரப்பி இருக்கிறாரு. அடுத்தது அந்த 2வது மந்திரி என்னன்னா, அவரு கொஞ்சம் சோம்பேறித்தனம் கொண்டவர். வேலைகள் செய்வாரு, ஆனா அந்த வேலைகளை சரிவர செய்ய மாட்டாரு. இவர் என்ன யோசிச்சாருன்னா, சரி பழங்கள் தானே கேட்கிறாரு, மன்னர் எப்படியும் சாப்பிட போறதில்ல, மன்னருக்கு தேவையான பழங்கள் எல்லாமே அரண்மனையில இருக்கு, அதனால கண்டிப்பா இந்த பழங்கள் எல்லாத்தையுமே தானம் பண்றதுதான் கேட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கடந்த அழுகி போன பழங்கள் எல்லாத்தையுமே, ரொம்ப காயா இருக்கிற அந்த மாதிரி சாப்பிடவே தகுதி இல்லாத எல்லா பழங்களையுமே எடுத்து அவர் அந்த பையில மூட்டையா கட்டிட்டாரு. அது ரொம்ப சீக்கிரமாகவே அவர் வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது அந்த 3வதா இருக்கிற மந்திரி, அவர் தான் இருக்கிறதுலையே ரொம்ப சோம்பேறித்தனம் கொண்டவர். அவர் எந்த வேலையுமே சரியா செய்ய மாட்டாரு. உண்மையிலே இவர் தான் மக்களுக்கு போய் சேர வேண்டிய எல்லா நலத்திட்ட உதவிகளையுமே போய் சேராம தடுத்துக்கிட்டு இருந்தவர். இப்போ இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, சரி மன்னர் எப்படியும் பையை எடுத்துட்டு போய் கொடுத்தோம்னா அது எடை போட்டு எவ்வளோ எடை வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் வெற்றியாளரை தீர்மானிப்பார். நாம் எதுக்கு தேவையில்லாமல் பழங்கள்லாம் எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டு அங்கே இருக்கிற மண், கல், அப்புறம் காஞ்ச இலைகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையுமே எடுத்து மொத்தமாக அந்த மூட்டைக்குள்ளே போட்டு ரப்பிட்டாரு. ரொம்ப வெயிட்டாக ஒரு மூட்டையை ரெடி பண்ணிக்கிட்டாரு. அடுத்த நாள் சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சு. 3 மந்திரிகளுமே அவங்க குதிரையில் வேக வேகமாக அரண்மனைக்கு வராங்க. வந்தவங்க 3 மூட்டைகளை கொண்டு மன்னர்கிட்ட, மன்னா நீங்கள் சொன்னது போலவே நாங்கள் அந்த காட்டில் இருக்கிற மிகச்சிறந்த பழங்களை இந்த மூட்டையில் கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மன்னர் என்ன சொல்கிறாருன்னா,
அங்கே இருக்கிற காவல்காரர்களை கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு முதல் வேலையாக இந்த 3 மந்திரிகளையுமே கொண்டு போய் தனித்தனி சிறையில் அடைச்சி வைங்க. இன்னும் 30 நாளைக்கு அவங்க சிறையில் தான் இருக்கணும். அவங்க சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா அந்த பழ மூட்டைகள், அந்த மூட்டைகளை அவங்க இருக்கிற அந்த சிறைச்சாலையில் கொடுத்துருங்க. அந்த 30 நாளுக்குமே வேறு எந்த சாப்பாடுமே அவங்களுக்கு கிடையாது. அவங்க கொண்டு வந்திருந்த அந்த பொருட்களை மட்டும்தான் சாப்பிட்டு அவங்க உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறாரு. இந்த உத்தரவை யாருமே எதிர்பார்க்கல. மந்திரிகளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. உடனே அங்கிருந்த காவலாளிகள் இந்த மந்திரிகளை பிடிச்சி கொண்டு போய் சிறையில் அடைச்சிட்றாங்க. தனித்தனி சிறைச்சாலையில் அடைச்சிட்றாங்க. இப்போது முதல் மந்திரி இருந்தார் பார்த்தீங்களா, அவர் கொண்டு வந்த அந்த சிறந்த பழங்கள் எல்லாத்தையுமே அவர்கிட்டே கொடுத்துட்றாங்க. அவர் ரொம்ப நிம்மதியாக ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து அந்த 2வது மந்திரி, அவர் கொண்டு வந்த பழங்கள் எல்லாமே ரொம்ப அழுகி போயிட்டோம், சாப்பிடவே தகுதி இல்லாத பழங்களை தான் எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் அங்கே சாப்பிட்றதுக்கு வேறு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் அவர் அந்த பழங்களையே சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்ச நாள் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அடுத்து கொஞ்ச நாள்லேயே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவரால் அந்த 30 நாள் தாக்கு பிடிக்கவே முடியல. அவர் இறந்து போயிடுறாரு. அடுத்தது அந்த 3வது மந்திரி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கொண்டு வந்தது வெறும் கல், மண், காஞ்ச இலைகள், இது மட்டும் தான் கொண்டு வந்தார். அவரால் ஒரு 2-3 நாட்கள் கூட சமாளிக்க முடியல. ஏன்னா அந்த கல் மண்ணெல்லாம் அவரால் சாப்பிட முடியாது. ஒரு 3 நாட்களுக்குள்ளாரியே அந்த 3வது மந்திரி இறந்து போயிடுறாரு. இப்போ கடைசியாக மன்னருக்கு உண்மையிலேயே அந்த 3 மந்திரிகளில் யார் நல்லபடியாக செயல்பட்டவர், யாரெல்லாம் நல்லா செயல்படாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த முதல் மந்திரிக்கு பதவி உயர்வு கொடுத்து அவருக்கு தகுந்த சன்மானமே கொடுக்குறாரு. இப்போது இந்த கதையில் வந்தது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நாம் நிறைய இடத்துல தேவையில்லாமல் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த டைமில் நம்மளுக்கு தெரியாது நம்ம வேறு ஒரு இடத்துல இருந்தால் நம்ம டைமை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். நீங்கள் நம்ம ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு ஒரு சில இடங்களில் உங்களுக்கு டைமே இல்லாமல் போயிடும். அப்போ நீங்கள் இழந்த அந்த டைமை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இளமை காலத்தில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய டைமை சரியாக பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் முதுமை காலத்தில் திரும்பி பார்க்கும்போது உங்கள் இளமை காலம் முழுவதுமே ஒரு வசந்த காலமாக இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் முதுமை காலத்தில் தேவையில்லாத வருத்தங்களுக்கு ஆளாக்கப்படுவீங்க. அந்த டைமில் நீங்கள் நினச்சா கூட உங்களுக்கு தேவையான டைம் உங்கள்கிட்ட இருக்காது. இந்த கதையை டைமை பற்றி மட்டும் கிடையாதுங்க. நம்ம பிறருக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை பொறுத்துமே இந்த கதையை நம்ம ஈடுபடுத்திக்கலாம். இந்த கதை டைமை பொறுத்து மட்டும் கிடையாதுங்க. நாம் மற்றவங்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறோம் அப்படிங்கிறத கூட நாம் இந்த கதையிலிருந்து கற்றுக்கலாம். நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் அதே நல்லது உங்களுக்கு சேரும். ஏன்னா நம்மளுக்கு தெரியாது, நீங்கள் செய்கிற எல்லா விஷயங்கள்லுமே உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது. நீங்கள் நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, அதனால் நடக்கக்கூடிய அந்த பிரதிபலன் கண்டிப்பாக உங்களுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பாக எல்லாருமே அந்த டைம் ஆகட்டும், இல்லை மற்றவங்களை செய்கிற நன்மைகளாகட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்ல விதமாக செயல்படலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.